பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்திகளை சந்தித்தவர் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பெற்றிருந்தவர் முதல்வர் அம்மா அவர்கள். அந்த டைப்ல உங்களுக்கு தெரியும் 2011 ரொம்ப ஸ்ட்ராங்கா நெகட்டிவ் ரிப்போர்ட் ஏசர் ஆனாலும் அந்த அறிக்கையின் அடிப்படையில் நான் அப்போ எதிர்கட்சியில் இருந்தேன். அந்த நேரத்தில் அப்போ எதிர்த்து வைத்த வாதங்களை புரட்சித் தலைவி அம்மா முழுமையாக உள்வாங்கி அதற்கு பதிலளித்தார்கள். அந்த நேரத்தில் என்னென்ன கல்வியில முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்து வைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், இந்த 2005 ஏசர் வர ஆரம்பிச்சதிலிருந்து இன்று வரை மிகப்பெரிய மாற்றங்கள் பள்ளிக்கல்வித்துறையில விளைந்திருக்கிறது. குறிப்பாக போக்கஸ் ஆன் லேர்னிங் அவுட்கம்ஸ். என்ன மார்க் எடுக்கிறோன்றதை விட கல்வியின் விளைவுகள் என்னன்றத காண்பதில் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி மிகப்பெரிய முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், பைசா என்ற ஒரு திட்டம் முதல்ல உலகளாவிய லெவல்ல நாடுகளுக்கு இடையில் இருக்கிற கல்வி திறனை, கல்வி விளைவுகளை, கல்வியின் விளைவு அப்படின்றது அப்துல் கலாம் சொன்னவர் தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்துல் கலாம் அவர்கள் எப்பவுமே ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாரு, கற்றது மறந்தபின் நிற்பது கல்வியும்பாரு. அதாவது என்ன நீங்க படிச்சீங்களோ அதெல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் உன் மனுஷனா உன் உடம்புல குடியிருக்கிற விஷயங்கள் தான் கல்வி. கல்வியின் விளைவு வச்சு கல்வியுடைய திறனை பார்க்கணும்னு சொல்லுவாரு. அது ஒரு நல்ல வார்த்தை நினைக்கிறேன். ஒருவேளை ஈஸ்வரோட முயற்சி எல்லாமே கற்றது, அந்த கற்ற இடத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பரிச்சை வச்சதுக்கு அப்புறம் என்ன திறன்களாக உங்ககிட்ட பதிஞ்சிருக்கு, அதுக்கு ரொம்ப எளிமையான 2 திறன்களை மட்டும் எடுத்து, ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் எடுத்து, மேத்தமேட்டிக்ஸ் இது மட்டும் எடுத்து, அதுல ஒரு இந்திய அளவில் என்ன லெவல்ல என்ன ஸ்டேட்ல எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு முயற்சி தான் ஏசர். இந்த பிரதம அமைப்பு எனக்கு முதல்ல இருந்தே நல்ல பழக்கம். அவங்க ஜெனுவனா பண்றாங்கன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் பல கேள்விகள் எனுமரேஷன் குவாலிட்டி, எனுமரேஷன் டிஃபரன்சஸ் இருக்கா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு விதமா நீங்க எனுமரேஷன் பண்றீங்க. குறிப்பா சில மாநிலங்கள்ல அந்த மாநில அரசாங்கத்தின் அங்கங்களே எனுமரேஷன் பண்றாங்க. டயட் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 மாநிலங்கள் அந்த மாநிலத்துடைய ஆராய்ச்சி நிறுவனமே இதை எடுத்து பண்றது. பல இடங்கள்ல குறிப்பா தமிழகம் போன்ற இடங்கள்ல மோஸ்ட்லி என்ஜிஓஸ் இல்லைன்னா எம்எஸ்டபிள்யூ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒரு டிசைன் வீக்னஸ் நினைக்கிறேன் இந்த இதுல. பட் சப்ஜெக்ட் டு தட் வீக்னஸ் ஐ ஸ்டில் திங்க் ஒரு ட்ரெண்டா பார்க்கணும். ஏசர் ரிப்போர்ட்ல நிலையா அவருக்கு அவங்க சொன்ன விஷயம் இது ஒரு அப்சல்யூட் நம்பரா பார்க்காதீங்க, இதை ஒரு ட்ரெண்டா பார்க்கணும். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அதை பார்க்கணுமே தவிர ஒரு அப்சல்யூட் நம்பர் எடுத்துக்கிட்டு ஒரிசா இஸ் பெட்டர் தென் தமிழ்நாடு, தமிழ்நாடு இஸ் பெட்டர் தென் ஒரிசான்னு சொல்றது முறையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆராய்ச்சியின் வெளிப்பாடுன்ற லெவல்ல இதுல இருந்து ஒரு கல்வியாளனாக, கல்வி அமைச்சராக நான் எடுத்துக்கிற மீனிங் ஒன், எந்த இடத்துல நம்ம குறைஞ்சிருக்கோம், எந்த இடத்துல கூடியிருக்கோம், எந்த மாவட்டங்கள்ல என்ன மாதிரி பிரச்சனைகள்ல இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நமக்கு மார்க்ஸை வச்சு ஒரு அளவீடாக கல்வி என்பதை மதிப்பிட முடியாது. அவர் படத்துல கூட பல விஷயங்கள் அதை சொல்லியிருப்பாரு. நம்ம ஒரு முழுமையான மாணவனாக ஒரு மாணவ செல்வத்தை உருவாக்கணும்னா அதுக்கு 4 விஷயங்கள் நாங்கள் முக்கியம்னு பார்க்கிறோம். ஒன்னு, இப்ப தமிழ்நாடு கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக் எக்ஸ்பிரஷன், அதாவது இப்போ சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ்ல அந்த பிள்ளைகளுடைய படைப்பு திறனை பார்க்கறது மிகப்பெரிய அளவில் மாற்றி இருக்கும். கடந்த 5 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பரிசு கிடைக்குது. அந்த பிள்ளைங்க 176 பள்ளிகள்ல இருந்து இன்னைக்கு போட்டிட்டாங்க. தமிழகத்துடைய அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்றத எல்லா பள்ளிகளையும் நடத்தணும், எல்லா கல்வி மாவட்டங்களையும் நடத்தணும்னு கட்டமைப்பு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு இயற்கையான படைப்பு திறன் நீங்க பார்த்திருப்பீங்க. நாமக்கல் அருகில் இருக்கிற ஒரு சாதாரண கிராமத்துல ஒரு அரசு பள்ளியில இருந்து 5 மாணவர்கள் அவங்க ஸ்கூல்ல இருக்கிற டாய்லெட்டை மறு வடிவமைத்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற தண்ணி கேன் எடுத்து அந்த பிளாஸ்டிக்ஸை கட் பண்ணி அதை அந்த கம்மோடாக உபயோகித்து அவங்க எப்படி அவங்க டாய்லெட்டை ரொம்ப அழகா வடிவமைத்துக் கொண்டார்கள் என்று இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய மிகப்பெரிய அங்கீகாரம் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைச்சிருக்கு. 5 பிள்ளைங்களுக்கு அடுத்த படத்துல சமுத்திரக்கனி இந்த மாதிரி பாசிட்டிவா செய்யற ஆட்களையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அது அவ்வளவு விசேஷமா இதே
பள்ளி கல்வி கட்டமைப்புல தான் அந்த மாதிரி மாணவர்களும் அவங்களுடைய திறன் வெளிப்பாட்டுக்கு வந்திருக்கு. சென்ற வாரம் நான் அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கான அவார்ட்ஸ் கொடுத்தேன், மதுரையில் கொடுத்தேன் போன மாசம். இந்த மாசம் ஐஐடி கேம்பஸ்ல அவங்களுக்கு கொடுத்திருக்கோம். அவங்களுக்கு ஒரு மென்டர் அமைத்து கொடுக்கிறதுக்கு வரும் வருடத்துல இருந்து அதை செய்ய போறோம். இப்போ ஐஐடில இன்னைக்கு கொடுத்த பரிசு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு சாதாரண சின்ன பையன் ஒரு டிசைன் பண்ணியிருக்கான். நம்ம எல்லாம் படிக்கட்டுல மேல ஏறி போறோம். அந்த படிக்கட்டுல அந்த படி ஒரு பேட்டரி ஆபரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மாடிஃபை பண்ணி அமைச்சோம்னா ஒவ்வொருத்தரும் படிக்கல நடந்து நடந்து போறப்போ எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு அந்த இடத்துல அந்த ஸ்கூல்ல நாங்க கரண்ட்டை வச்சு லைட் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு 6ஆம் படிக்கிற பையன் இந்த கான்செப்டை எடுத்து பண்ணியிருந்தான். இதே பள்ளிக்கல்வி கட்டமைப்புல தான் அந்த மாதிரி மாணவர்களும் வர்றாங்க. அன்னைக்கு 24 பேர் பிரசன்ட் பண்ணாங்க அவங்களுடைய படைப்பு திறன்களை. கொஞ்சம் வெளிச்சம் போடும் ஊடகங்களும் வெளிச்சம் போடும் பத்திரிகையாளர்களும் கூட இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை கவர் பண்றது கூட கிடையாது. என்னுடைய உங்க முன்னால நான் வைக்க விரும்புற ஒரு கருத்து எவ்வளவு